இடத்துல இருப்பதே தெரியவில்லை. பெரிய தூரம் உண்மையிலேயே சேவிக்கணும்னா திருவரங்கம் பெரிய கோயிலில் நித்தியம் காலையில் திருவாராதனம் இருக்குது. அந்த திருவாராதனத்தில் நியமாக எல்லோராலும் சேவிக்க முடியாது. அந்தரங்க கைங்கரிய பிறர்கள் மட்டும்தான் சேவித்து அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த திருவாராதன சமயத்தில் உள்ளே பெரிய பெருமாள் இருக்காரோ இல்லையோ என்று சந்தேகிக்கும்படியாக இருக்கும். பட்டர சுவாமி இடத்துல கேட்டால் தெரியுமா தெரிவிப்பேன். அப்படிப்பட்ட அற்புதமான தூபம் சமர்ப்பிப்பவர்கள் அவ்விடத்தில். அதே போலத்தான் இவ்விடத்துல பரமபதத்திலையும் சமர்ப்பித்தார்கள். சமர்ப்பித்த காலத்திலே பார்த்தான் எம்பெருமான், சரி இதான் நான் சரியான சமயம், இந்த சமயத்தில் நாம் அவதாரம் செய்து விட வேண்டும் கிருஷ்ணனா. காரணம் என்ன, இவன் இடத்துல உத்தரவு வாங்கி கொண்டு போகிறதே சிரமமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் இடத்துல நான் பூமியில் எப்போ பிறந்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் போக வேண்டான்றான். பெருமானே நீர் போய் எங்கே பிறந்தீர்னா அவமானத்தைத்தான் அடைகிறேன் தவிர வேறொன்று அடைவதே கிடையாது. உம்முடைய மேன்மையை காட்டினாலும் யாரும் பற்றுவது கிடையாது. உம்முடைய சௌலபியத்தை காட்டினால் தம்மை போலே நீரும் ஒருத்தர் என்று நினைக்கிறார்கள் எல்லோரும். அதனாலே அவ்விடத்திலே பிறப்பது என்பது உச்சிதமல்ல, நீ போகக்கூடாது என்று எல்லாரும் கட்டளையிடும். கட்டளையிட்டா அங்கேயும் எம்பெருமான் எப்படி இருக்கான்னா எல்லாருக்கும் அடங்கி ஒடுங்கித்தான் நடக்கிறான். இடத்துல நித்தியசூரிகளை நல்லா சொல்றாரோ அதை கேட்டுத்தான் நடக்கிறான் எம்பெருமான். அதனாலே இது சிரமம் என்று பார்த்த எம்பெருமான் சரி தரையிட்டா போலே இருக்கிறபடினாலே இந்த சமயத்திலே நாம் கிருஷ்ணாவதாரத்தை செய்வோம் என்று நினைத்து கிருஷ்ணனாக வந்து திருவதாரம் பண்ணுகிறான் எம்பெருமான். அந்த தரையிட்ட அந்த புகை மண்டலம் நீங்கியவாறே அவன் ஆஜர்னு அங்கே போய் மறுபடியும் நின்றுட்டான். மறுபடியும் பரமபதத்தில் போய் நின்னான். அப்போ எத்தனை காலம் அவர்கள் அந்த பெரிய தூபத்தை சமர்ப்பித்தார்கள்னா 100 வருஷம். பிரான் 100 வருஷம் எழுந்தருளி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால 100 வருஷம் அங்கே பெரிய தூபம் சமர்ப்பிக்கிறார்கள். அதுக்குள்ள மறுபடியும் எம்பெருமானம் இடத்துல போய் சேர்ந்து விட்டான்னு ரசமாக தெரிவிப்பது உண்டு. ஆக எதற்காக எம்பெருமான் திருவதாரம் பண்ணினான் என்றால் ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ண போந்து அது ஒரு காரணம் காட்டினார். வெண்ணெய் வெண்ணெய் என்று திருவாய்ப்பாடியிலே பெரிய சப்தம் கிடந்தது. அதனாலே அந்த வெண்ணெயை புஜிக்க வேண்டும் என்பதிலே எம்பெருமானுக்கு ஆசை. காரணம் என்னன்னா வெண்ணெய் ஆஸ்ருதர் கரஸ்பர்ஷம் பட்ட திரவியம். வெண்ணெய் எப்படி எடுக்கணும்னா ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ எடுத்தால் பூர்ணமாக எடுக்க முடியாது ஒரு பாண்டத்தில். எப்படி எடுக்கணும்னா கையாலே தான் எடுக்கணும். ஆக ஆய்ச்சியர்கள்லாம் அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கையாலே எடுத்தார்கள். அந்த ஆஸ்ருதர்களுடைய கரஸ்பர்ஷம் பட்ட திரவியத்திலே எம்பெருமானுக்கு ஆசை. அதனாலே வந்து பிறந்தான். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம் நப்பின்னை பிராட்டிக்காக வந்து திருவதாரம் பண்ணினான். கோட்டிட ஆடின கூட்டு அடலாயர்த்தம் கொம்பினைக்கேன்னு காட்டினான். இந்த 2 காரணங்களாலே வந்து திருவதாரம் பண்ணினான் எம்பெருமான் என்பது ஆழ்வாருடைய அற்புதமான திருவாக்கு. முதல்ல சொன்னது கண்ணபிரானுடைய அபிப்பிராயம்.